நகைச்சுவைக்கும் பவர் சீனிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா சந்தான புண்ணியத்துல நகைச்சுவை நடிகராக ஃபார்ம் ஆகிவிட்டார் அவர். ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கேன், கதையும் சொல்ல வேணாம், ஒரு புண்ணாக்கும் சொல்ல வேணாம், லட்சத்துக்கு மேல அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா, உடனே வாங்க என்று சும்மாவே வெளியே துரத்தி கொண்டிருக்கும் பற்களால் அழைப்பது பவர் ஸ்டார் சீனிவாசனின் வழக்கம். எவ்வளவு பாடாவதி டைரக்டராக இருந்தால் இவரையும் காமெடியன் லிஸ்டில் வைத்து கதை யோசித்திருப்பார். எப்படியோ அட்வான்ஸ்கள் கைமாறி அப்படி இப்படி என்று நடித்துக் கொண்டிருந்தவரின் வாழ்வில் நங்குரம் விழுந்து விட்டது. மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய்விட்டார் அவர். அவர் கம்பி எண்ண போய் சுமார் 2 மாசங்களுக்கு மேலாகியும் வெளியே வர காணோம். இவர் வெளியில இருக்கும் போது தினந்தோறும் போன் பண்ணி அன்பு செலுத்தி நீராகாரம் அருந்தி வந்தவர்கள் ஒரு மரியாதைக்கு கூட அவரை சிறையில் சென்று பார்க்கவில்லையா? நான் உள்ள வந்து இத்தனை நாளாச்சு, ஒரு பய வந்து பார்க்கலையே, இது தாண்டா சினிமாக்கார நட்பு என்று மனம் குலைந்து புலம்புகிற அளவுக்கு ஆளாகிவிட்டார் பவர். ஜாமீன் கிடைத்து வெளியே வரும் சிலரிடம் தன் கூட்டாளிகளுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாராம். அப்பவும் பவருக்கு ஆறுதல் தருகிற மாதிரி ஒருவரும் சிறை பக்கம் செல்வதில்லை என்பதுதான் ஷாக்கு. சும்மாவா, டெல்லி வரைக்கும் போய் திகார்ல மனு போட்டு பார்க்கணுமே, அந்த அலுப்பு தான்ப்பா எல்லாருக்கும்.